என்னுடைய வீடியோவுக்கு கீழே கருத்து போடுற சில பேர், ஏமா பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் எல்லாம்னு சொல்றீங்களே, அவர் ஒரு துறையும் விட்டு வைக்கலையா, தோட்டத்துக்கெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க, கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆமா, பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் இந்தியா உருவாக காரணமா இருந்தார். இவர் தான் சட்டம் எழுதினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் மொழிவாரி மாநிலமா அமைஞ்சதுக்கு காரணம். இன்னைக்கு குறைந்தபட்சம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதுக்கு கூட அவர் எழுதின சட்டம் தான் இன்னைக்கு உறுதுணையா இருக்குது. சகோதரத்துவமா இருக்கிறது கூட அவர் எழுதின சட்டம் தான் காரணமா இருக்கு. இந்தியாவுல தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு உறுதி செய்தது அவருடைய சட்டம் தான். பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு, இஎஸ்ஐ, பிஎஃப், சொத்து உரிமை இதெல்லாம் கொடுத்தது உறுதி செய்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். தொழிற்சாலைகள், விவசாயம் தலை தொங்கணும்னு அவராலதான் தீர்மானிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு துறைகள்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சிந்தனைகளை, கருத்தாக்கத்தை விதைத்திருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த நாட்டினுடைய இதயம்னு சொன்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். தனி மனிதனுக்கும் நாணயம் எவ்வளவு முக்கியமோ, தனி மனிதனுக்கு நாணயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்தியாவுக்குமே நாணயம் வேணும். ரூபாயின் சிக்கலை தீர்ப்பதற்காக பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய எண்ணத்தில் உருவானதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ரிசர்வ் வங்கி தான் இன்றைக்கும் நாடு முழுக்க பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய எண்ணங்கள் நிறைவேறியதா அப்படின்னா இல்ல. அவருடைய பொருளாதார சிந்தனை முழுமையா கடைபிடிக்கப்பட்டால் ஒரு தன்னிறைவு பெற்ற பொருளாதார சமூகமா இன்னைக்கு மாறி இருக்கும். ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய சிந்தனையை முழுமையா யாரும் நடைமுறைப்படுத்தல அப்படிங்கறத உண்மை. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுனாங்கன்னு நேரடியாவே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவினுடைய உழைப்பை, பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க. அந்த சுரண்டல் இருக்கக்கூடாது என்பதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய அல்டிமேட் கோலா இருந்தது அன்றைக்கு. இன்றைக்கும் உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை டாலர் என்கிற பெயர்ல சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நாம மாறணும். நம்முடைய நாணயத்தின் மதிப்பு உலக அளவுல கொண்டு செல்லணும். நம்முடைய நாணயத்தின் மதிப்பு உயரணும். அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கனவா இருந்தது. அதை நோக்கி இந்த பொருளாதார வளர்ச்சியை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு. ஏப்ரல் 1 பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய இந்திய பொருளாதாரத்தின் நாள்னு நாம சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இந்த நாட்டுல பொருளாதாரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் போட்ட விதைதான் காரணம். இதையெல்லாம் மக்களுக்கு நாம பரப்புரை செய்ய வேண்டியது இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானது யாராலன்னு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுல ஒரு மனிதனா நடமாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதனுடைய சிந்தனை தான் காரணம். ஆகவே பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை, அவருடைய கருத்துக்களை இந்த மாதம் முழுக்க நான் அவருடைய செய்திகளை, சிந்தனைகளை நான் சொல்ல இருக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.